உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27 முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். கடகராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், இவங்கெல்லாம் சங்க வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க. சார், இந்த பதிவை நம்பி வந்திருக்கேன், கடகராசிக்கு ஏதாவது நன்மை சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எது எப்படியோ உங்களுக்கு நன்மை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடவே போகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களை பாடப்படுத்துறது நான் கிடையாது, மிஸ்டர் சனி. அவர் அஷ்டம சனியாக இருந்தார். அவர் இப்போ நவந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துக்கு போன சனி ஜாக்பாட் நம்பர் 1 இனிமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். இதுவரைக்கும் நடக்காத ஓடாத எந்தன் கடை இப்பொழுது ஓடப்போகிறது. இதுவரை என்னை பற்றி பேசாத எந்தன் கம்பெனி என்னை பற்றி பேச போகிறது. நீங்கள் பண்ண ஒரு இன்னோவேஷன் கம்பெனிக்கு 1 கோடி ரூபா காசு சேவிங்காயிருச்சு. பிபி உங்களை கூப்பிட்டு கௌரவிக்க சொன்னார், மேன் ஆஃப் தி இயர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதுக்கு இன்ப சுற்றுலாவாக அமெரிக்கா வரைக்கும் அனுப்பிடுறாங்க. மெக்சிகோ போய்ட்டு திரும்புவாங்க. அதுக்கேப்போ மெக்சிகோ அனுப்புறீங்க, அங்கே அணகொண்டெல்லாம் இருக்குமாமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கம்பெனியில் மதிக்கிறாங்களா இல்லையா. 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ரெகக்னேஷன் கிடைக்கிற நண்பர்களே. நான் விளையாட்டாக சொல்கிறதுனால அப்படி எடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே மதிக்கப்படுவீர்கள். ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, உங்களுக்கு தலைமையால் பாராட்டப்படுவீர்கள். ஒரு சேனலில் இருக்கீங்க, உங்களுடைய சேனல் ஹெட்டால் பாராட்டப்படுவீர்கள். இந்த மாதிரிலாம் ஒரு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல தனி தரும் ஜாக்பாட்டாக தான். 9, 10, 11 பார்ப்பதால் எந்த தொழில் துறைகளும் பிராண்டு. நீங்கள் சாதாரண ஆள் பண்ணுற ஒரு வேலைக்கும் நீங்கள் பிராண்டாக இருந்து பண்ணுற ஃபீஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்து சனி 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி, சகோதர பாவம். எல்லாம் நல்லா இருக்குது சார், என் கூட பிறந்த தம்பியே எனக்கு இனிமையாக இருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் தான் சார் எனக்கு பிரச்சனை. ஒரு முயற்சி எடுத்தால் ஒன்று கூட விளங்க மாட்டேங்குது சார். நான் நடந்து போகிறேன் சார், எனக்கு முன்னாடி சைக்கிள்லேயோ பைக்கில் போகிறார் சார் சனி பகவான், எனக்கு முன்னாடி போய் வெயிட்டிங்கில் இருக்கார் சார். அவர் வா ராஜா, இது எப்படியாவது கெடுத்து விட்றேன்னு உட்காந்துருக்கார் சார். இனிமேல் சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் மங்கள சனியாக மாறிட்டார். 3ஆம் இடத்துக்கு உங்களுக்காக அவரே எடுத்து சொல்லி நம்ம பையன் தான், நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த ஆர்டர்லாம் வாங்கி கொடுப்பார். அப்போ ஜாக்பாட் 1 என்ன? லாபம் வரப்போகிறது, அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன? எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க போகுது. நண்பர்களே, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் எப்பயுமே ஒன்று தான். கடவுளே, எனக்கு நீ ஸ்பெஷல் ஆஃபர்லாம் ஒன்றும் தர வேணாம். நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியை வெற்றி பெறவை, வேறு நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே எங்கேயோ போய் பொழிச்சிக்கிறேன். இதுதான் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி. அந்த முயற்சி வெற்றி பெற வச்சிருப்பா. முயற்சி வெற்றி பெறாத போதோ ஒரு மைண்டு என்ன ஆகுது, ஒரு மனுஷன் நம்ம எங்கடா வாழ போகிறோம், வாழ்ந்து மட்டும் என்ன இப்போ என்ன ஆகிறப்போகுது, எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகுது. மனசை விடுறது தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்போது இந்த சனி பகவான் வெற்றியை தருகிறார். அடுத்ததாக 6ஐ பார்க்கிறார். 6 என்பது என்ன? ரண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம். அப்போ சனி பகவான் 6ஐ பார்க்கும்போது உடம்புல இருக்கிற ரோகங்கள் சரியாகும். இத்தனை நாள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதெல்லாம் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. மருந்துகள் வாங்கி புதிய டாக்டரை பார்ப்பீங்க. இப்போலாம் ஒரு வியாதி சரியில்லாமல் போகிறதுக்கு பாதி ரீசனே என்ன? அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் இல்லாத தான் பாதி ரீசனாக இருக்குது. அப்போது நல்ல டாக்டர் கிடச்சி நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி. அது மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உடம்பு சரியாகக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஆல்சோ 6ஆம் இடம் என்பது வேலை கிடைக்கிற விஷயங்கள். உங்களுக்கு 6ஆம் இடம் என்னது? நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம் சார். ஜாக்பாட் நம்பர் 3 என்ன? எதிர்பார்க்காத இடத்துல இருந்து திடீர்னு நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருந்து கார்பரேட் போயிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் இருந்தது ஒரு டைனி ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி விட சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், உங்கள் ரெஸ்யூம் ஹிட் ஆகி நீங்கள் டபுள் டமாக்கா அடித்து என்ன ஆகிட்டீங்க? பெரிய ஆள் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போது கார்பரேட்டில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அதான் அந்த நேரம் வரும்போது நீங்கள் எட்டாத உயரத்திற்கு சென்று விடுகிறீர்கள், தொட முடியாத உயரத்துக்கு போயிடுறீங்க. அதான் முக்கியம். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ கடகராசிக்காரர்கள் கண்ணீர் விட்ட காலமெல்லாம் மலையேறி விட்டது. கடவுள் அனுகிரகத்தாலே ஜாக்பாட் நம்பர் 1 லாபத்தையும், அடுத்ததாக முயற்சிகள் வெற்றியையும், அடுத்து 3வது ஜாக்பாட்டாக உங்களுக்கு என்ன தருகிறார்? கடனை அடைப்பதற்கான வழிகள். பாதி பேருக்கு உடம்பு சரியாயிடும். டெய்லி ஒன்றுமே இல்லாத வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனேன், வாக்கிங் போக சொன்னாங்க, வாக்கிங் போனேன், இந்த பிரச்சனை சரியாக போய் சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்தில் சரியாயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லா இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. 100க்கு 95 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால்,
இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால் இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடிருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. இது காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வக்கரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவாரா கடகராசிக்கு? ரொம்ப நேயர்கள் ரொம்ப கவனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனி காலத்தில் படாத பாடுபட்டாங்க சார். இவங்களை கேட்டிங்கன்னா போதுண்டா சாமி அப்படின்னு கண்டகச்சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம், ஆக மொத்தம் 5 வருஷம் நொந்து நூலாயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த
அஷ்டம சனி மீண்டும் உங்களுக்கு வக்கரத்தில் வரார்னு சொல்ல முடியாது, பார்வைப்படுறார். பாக்கியஸ்தானத்துக்கு போனவர் வரார். ஆகவே அது அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல பயணத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்குகள் கோர்ட்டு, நான் அடுத்தவனுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டினேன், நான் அவனுக்கு புத்தி சொன்னேன் சார், 2 அண்ணன் தம்பிங்க வந்தாங்க, நான் நீதி தர்மம் நியாயத்தை சொன்னேன் சார், இந்த பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏதோ சாம்பார் வச்சா என்னையா சாம்பார் வச்சிருக்கீங்க, என்னம்மா போம்மா அப்படின்னு நீங்கள் அழுத்து போகாதீங்க. எங்கள் அம்மா வைப்பாங்க தெரியுமா ஒரு சாம்பார், சூப்பர் இப்படின்னு பண்ணின்னு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி போயிடும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது சனி வக்கர ப்ரோக்ராம். இந்த ராகு கேதுவும் மாறப்போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது கடகராசி. சார் என்ன சார் எல்லாருமே நல்லா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொல்கிறீங்களே, எப்படி சார் இது நம்ம எடுத்துக்கிறது? எல்லாம் பார்க்குறவங்க பயப்படுவாங்க. அதுக்கு தான் இது பயம் இல்லை சார், ஒரு ஜாக்கிரதை. இந்த ரோட்டில் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொன்னால் அது பயப்படுதா இல்லை பயமுறுத்துறதா? கவனமாக இருங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் எப்படி டிரைவ் பண்ண, ஜென்மத்துக்கு கேது வரப்போகிறார், 7ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார், 8ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறப்போகிறார், மீண்டும் அவர் 9ஆம் வீட்டுக்கு போக போகிறார். குரு உச்சம் பெற்ற குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட போகிறார். பாகிஸ்தானத்தில் உள்ள சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்காது 2027 மார்ச் வரைக்கும். அப்போ கவனமாக இருங்க. அதாவது கடகராசி இதுக்கெல்லாம் பயந்துருவாங்களா அவங்க? நீங்கள் என்ன சார் என்னமோ கடகராசி இதுக்கெல்லாம் பயந்து, ஐயோ சார் எப்படி சார்? அவங்க பாவம் 5 வருஷமாக செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், கஷ்டப்பட்டு உழைத்து ரெக்கக்னேஷன் இல்லாமல், பலன் இல்லாமல், ப்ரமோஷன் இல்லாமல், அடுத்த வேலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சு நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சு, மறுநாள் காலையில் லேப்டாப்பை வச்சுக்கின்னு செஞ்சுக்கின்னு ஊரை விட்டு ஊர் அமுச்சு வெளிநாட்டுக்கு போய் வெளி மாநிலம் போய் சோறு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விடுதலை காலம், நிம்மதி. நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 135 நாள் வாயை கட்டி போனாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். என்னதான் ராகு மாறினாலும் கேது மாறினாலும் குரு அதிசாரமாக போனால் கூட இவங்களுக்கு அந்த குரு பார்வையிலையும் வக்கரம் பெற்ற சனீஸ்வரர் நேர்பாதையில் பயணிக்கும் போது அந்த முழு பலனும் நல்ல பலனாக கொடுக்கும். சார் குறிப்பாக இவங்களுக்கு எந்த விஷயத்துலேருந்து விடுதலை அடைவாங்கன்னா இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லலாம் சார்? முதல்ல உடல் ஆரோக்கியத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க சார். ஒரு சோர்வு, ஒரு டயர்ட்னது அடப்போங்கப்பா, நீங்கள் ஒரே டயர்டாகுதுப்பா, காலிலேருந்து வேலை செஞ்சு. ஏன்னா ரெக்கக்னிஷன் கிடைக்கல, அவங்க பணத்துக்காக கவலைப்படுறல. அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அவங்கள நீங்கள் தட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மலையை சாய்ச்சிடுவாங்க. அவ்வளோ பெரிய பலசாலிகள், புத்திசாலிகள். ஆனால் இப்போ அவங்களுக்கு இதனால் என்ன ஆகி போகுதுன்னா அந்த சோர்வை விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். இந்த 135 நாட்களுக்கு அப்புறம் அவங்களுடைய நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுமா, பலிக்குமா? கண்டிப்பாக பலிக்கும், கண்டிப்பாக பலிக்கும். இதுக்கு இவங்க பயப்பட மாட்டாங்க. அந்த 5 வருஷத்துடைய அனுபவம் எல்லாத்த விட இவங்க அன்பானவர்கள், பாசமானவர்கள், யாரையும் ஒத்துன்னு சொல்ல மாட்டாங்க. உழைக்க தெரிந்தவர்கள், பிழைக்க தெரிந்தவர்கள் எந்த நாட்டிலையும் போய் உழைப்பாங்க. இப்போ அமெரிக்கா போகிறோம், நம்ம ஏதாவது பணம் எடுத்துகிட்டு போகிறோமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா? நம்மளுடைய முழு மூலதனம் என்ன அப்படின்னா உழைப்பு. உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன். இந்த நாடு இல்லைன்னா எந்த நாட்டில் வேணாலும் நம்ம பிழைக்கலாம். ஆக கடகராசிக்காரர்கள் எங்கே போனாலும் ஒரு தலைமை பீடத்தில் இருப்பாங்க, கோலோச்சக்கூடியவர்களாக இருப்பாங்க, அரவணைச்சு போவாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. இதை எல்லாத்த விட கடந்த 5 வருஷம் அனுபவம் இருக்குது பாருங்க, அவங்க பெரிய பிஜி பட்டமே வாங்கிட்டாங்க அவங்க. ஓகே சார். இவங்களுக்கு இறை வழிபாடு என்ன சார் சொல்லலாம்? திருப்பதிக்கு போயிட்டு வரணும் சார். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வந்தே தீரும். எப்படி சார் வரும்? ஒன்றும் இல்லை, அங்கே நவரத்தினங்கள் சுவாமி போட்டுக்கிட்டு இருக்கார். அந்த மேலே இருந்து வர்ற காந்த அலைகள், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய ஒளி, இது எல்லாம் உங்கள் பேரில் படும்போது மனோதைரியம், தெளிவான சிந்தனை, பிபிலாம் ரெடியூஸ் ஆகும். எல்லாத்த விட நம்பிக்கை,
இதுதான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வர்றது. சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேற, வக்கரம் வேற. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்குறது, பின்னாடி பார்க்குறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது
அந்த 10 ரூபாய் நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி நீங்க சந்தேகமே பட வேணாம், முழுமையா ரொம்பவே சிறப்பா இருக்க போது. 138 நாட்களும் சிறப்பா எப்படி இருக்கும், எந்த விதத்துல சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய முதல் விஷயம், உங்களுடைய திருமண வாழ்க்கை உறவு நல்லபடியா மேம்பட போகுது. கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. அது போக தொழில் சார்ந்த விஷயங்கள், சனி அப்படின்னாலே தொழிலாளி தான். ஸோ அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு ஏற்றங்கள் ஏற்பட போகுது, நிச்சயமா பயங்கரமான நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அந்த சனியுடைய வக்ர காலம் இருக்க போகுது. அந்த வக்ரம் அப்படின்றது நம்ம நெகட்டிவான விஷயமா எடுத்துக்க நிறைய பேர் பயப்படுறாங்க. சனி வக்ரத்தில் இருக்கு. நம்ம சுயஜாதக பலன்கள் பார்க்கும்போதே சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வக்ரம் போட்டிருக்காங்க சார், அது என்ன சார் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தப்பெல்லாம் இல்லை. ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்றதுனால அது எதிர்மறையான பலன்களை மட்டும்தான் கொடுக்குன்றது கிடையாது. விதிவிலக்கா மட்டும் இல்லை, விதியே கூட என்னன்னா வக்ரம் பெற்ற கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றதை பொறுத்து அவங்க நல்ல யோக பலன்களையும் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் இயற்கை அசுபரான சனி பகவான் உங்களுடைய கடக ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக அவர் 9ஆம் இடத்துக்கு திரிகோணம் ஏறிட்டார். திரிகோண ஸ்தானம் அப்படின்றது மிக ஒரு சுபத்துவமான ஸ்தானங்க. அந்த ஸ்தானத்தில், அதாவது 5ஆம் திரிகோணம்ன்றது 5ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த 2 ஸ்தானங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவங்க நிச்சயமாக நல்ல பலன்களை செய்வாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான், அதாவது களத்திர ஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானம், இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வெளியிடங்கள் மாற்றங்கள், வெளியூர் மாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், அந்நிய நபர்கள், அதாவது மாற்று மொழி பேசக்கூடியவங்க, மாற்று இனத்தை சார்ந்தவங்களோட நட்புறவு பாராட்டுறது, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 8ஆம் இடம்லாம். ஸோ இந்த ஸ்தானத்துக்கெல்லாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அங்கே போய் வக்ரமும் ஆறாரு அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களையும் காரகத்துவ பலன்களையுமே முழுமையாக தடை இல்லாமல் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஸோ மொதல் விஷயம் அதை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள், அதாவது திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள், வீடு மனை வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள், அதாவது ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருப்போம், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம், வெவ்வேறு நகரங்களுக்கு, ஒரே நகரத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு கிளைகளை நிறுவனம்னு விரும்புகிறீங்க,
ஒரு ஃப்ரான்சைசி ஸ்டைலில் பிஸ்னஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படியான அமைப்புகள் அதுக்கான தேடல்கள், அதுக்கான முயற்சியில் இருந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் நிச்சயமான முறையில் சனி பகவான் இந்த வக்ரம் அடையக்கூடிய இந்த 138 நாட்களில் உங்களுக்கு அதுக்கான நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு சிறப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய ராசிக்கு பாக்கியத்தை செய்யக்கூடிய சனிக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கார் இல்லையா? அவருடைய பார்வை வந்து சனிக்கு கிடைச்சிட்டே தான் இருக்குது இந்த ஆண்டு முழுவதுமே கூட. ஸோ இது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். சனி வந்து சனி வந்து வக்ர பலம் பெற்று ராசிக்கு 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறாரு. அந்த திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதி ராசியிலேயே இருக்காருன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விதமான ஒரு கனெக்ஷன். குருவுக்கும் சனிக்குமான நல்ல விதமான கனெக்ஷன். இந்த நல்ல கனெக்ஷன் அப்படின்றது வந்து என்ன விஷயத்த குடுக்கும் அப்படின்னா, சனி, குரு திரிகோண தொடர்புல இருக்கும் பட்சத்துல நிச்சயமான முறையில பொருளாதார முன்னேற்றங்களையும், ஏற்றங்களையும் வாரி குடுப்பாங்க, அள்ளி குடுப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். பொதுவா வந்து சனி, குரு சேர்க்கை வந்து குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம். ஸோ அதனால வந்து இந்த அமைப்பு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய காசு, பணத்த வீணா இழக்கிறது, ஒரு நம்பிக்கையின் பேர்ல கடனா குடுத்து திரும்ப வராம போறது, இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும். அதே சனியும், குருவும் திரிகோண அமைப்புல தொடர்புல வந்துட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நியாய தர்மத்துக்கு உட்பட்டு சரியான வழியில ஒரு பிசினஸ் எத்திக்ஸோட செயல்பட்டு, அ வாழ்க்கையிலயும் ஒரு சரியான ஒரு நெறிய கடைபிடிச்சு, அதன் மூலியமா பெரிய முன்னேற்றங்களையும், நல்ல பேரையும், புகழையுமே சேர்ந்து அடையக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை சேர்த்து அடையக்கூடிய யோகத்த வந்து சனி, குரு திரிகோண நிலையில இருக்கும்போது கிடைக்கும். மேலும் வந்து சனி ஆயுள் காரகனா வர்றதுனால, குறிப்பா கடக ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி அவராவும் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள் மேம்பாடு நல்லாருக்கும். உங்களுடைய பெரியவங்க வீட்ல இருக்க பெரியவங்க, அவங்களுடைய ஆரோக்கியமே ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா கடக ராசி அப்படின்னாலே சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி, நீர் ராசி. ஸோ அப்போ வந்து வெளிநாட்டு தொடர்புகள் இயல்பாவே கடக ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அந்த வெளிநாட்டு தொடர்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில குறிப்பிட்டு இந்த சனியுடைய வக்ர காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லது வெளிநாட்டில ஒரு வேலையிலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமான முறையில உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். எல்லா வகையிலயும் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில இடைப்பட்ட காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதலா உங்க ராசிக்கு வந்து லாபஸ்தானத்துக்கும் 4ஆம் இடமான சுகபோகங்களை குறிக்கக்கூடிய வண்டி வாகனம், வீடு, மனை, தாயாரெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனுடைய வக்ர பயிற்சியும் நடக்கப் போகுது. சுக்கிரனும் சரி, இயற்கை சுபரான உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய வியாழன், இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன், அப்புறம் இயற்கை அசுபரான சனி பகவான், இவங்க எல்லாருமே சேர்ந்தே உங்களுக்கு நல்ல யோக பலன்கள குடுக்க போறாங்க. ஸோ அதனால கடகராசிக்காரர்கள் எத பத்தியும் கவலைப்படாம, சரியான முறையில திட்டமிட்டு வளர்ச்சிக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைங்க. காலம் உங்கள அழகா மேல தூக்கிட்டு வந்துரும். ஆ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்க வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து
இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலனை மட்டுமே தான் கொடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடராக எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்களை பற்றியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. உலகளாவிய அளவில் எல்லாருக்குமே நிம்மதியும் சந்தோஷமும் மனசில் ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும் எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவையை ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்களை பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். கடக ராசி அன்பர்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையை செய்ய போகிறார். அதே போல் அந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு குருவோடைய பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல டைரெக்டாக ராசிக்குள்ளே அமர்ந்து குரு பார்க்கறதுனால உங்களுடைய மனதில் உள்ள போராட்டம், உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள், உங்களுடைய மனசில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நிம்மதி பெருமூச்சு விடும் அளவுக்கு நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்முடைய கலைத்துறை, சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளம் மூலமாக தன்னுடைய செயல்பாடை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய, அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பாக முயற்சி எடுக்கக்கூடிய கடகராசிக்காரங்க யாரேனும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. அதே போல் கடகராசிக்காரர்களுடைய கடன் சுமைகள் படிப்படியாக குறைய போகுது. இந்த கடன் பிரச்சனை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கடன் பிரச்சனை குறையிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட அக்டோபர் எண்டு வரையும் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும், சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா
கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் இந்த அக்கம் பக்கத்து வீட்டாளாலேயே பிரச்சனை, கூட பிறந்த உறவுகள் மூலமாக பிரச்சனை, அதே போல் நம்மன உறவுகள் மூலமாக ஏமாற்றம், இதெல்லாம் இந்த கடகத்துக்கு ஒரு 7.5 வருஷமாக ஒரு அனுபவ படமாகவே மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்வீங்கன்னா, பொதுவாக உங்கள் சார் எங்களை ஏமாற்றவங்க யாருமே கிடையாது, எல்லாரும் எங்களை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் நாங்கள் இருந்தாலும் அவர்களை ஒரு முறை கூட ஏமாற்றணுங்கிற எண்ணத்தை கூட நாங்கள் வச்சது கிடையாது. அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள். அப்போ நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று ரிவர்ஸில் போகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் குருவோடைய பார்வை மூலமாக இருக்கிறனால மேக்ஸிமம் ஒரு விஷயத்தை 2 முறை செய்வீங்க. திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதாவது 27/7/2026 முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் ஸ்டார்டிங் வரையும் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை 2 முறை செய்வீங்க. அப்போ பொறுமையாக நிதானமாக என்ன பண்ணணும், யோசித்து செய்யணும். ஒரு வேலையை 2 தடவை செய்கிறது தப்பு கிடையாது, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. ஓகேவா? ஸோ அதில் கவனம் செலுத்துனீங்கன்னா சிறப்பு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏதேனும் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு உறுதியாக சரி செய்யப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்காங்க. சரியா? அதே போல் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 96 நாட்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது, ஒரு லாபம் அதிகரிக்க போகுது, திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரராகிய நீங்கள் இருக்க போகிறீங்கிறது உறுதி. அப்போ எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்களில் வாழ்ந்த நீங்கள் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ உறுதியாக இந்த 96 நாளை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மீதி உள்ள 41 நாட்கள் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை சனி பகவான் மட்டும் வக்கரம் பெற்று பார்க்கார். அப்போ உங்களை விட வயது மூத்த பெரியவர்களிடம், அதாவது கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உறவாக நட்பாக இருக்கட்டும், யாருனாலும் சரி, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. உங்களை விட வயது குறைந்தவர்களிடமே வார்த்தைகளில் கவனம் செலுத்தும் போது கவனமாக இருக்கணும். ஸோ அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது, அவசரப்பட்டு அவங்க குடும்ப விஷயங்களை தலையிடுறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் கடகராசிக்காரர்களாகி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் கிரக ரீதியாக இருக்குது. சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள அழுத்தம் குறையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2வது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. சரியா? நான் சொன்ன மாதிரி இந்த வயது மூத்தவங்க, வயது இளையவங்க, இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். ஒரு எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ யோசித்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அனுப்பினவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகி ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் அனுப்பக்கூடிய நபர்கள் உங்களை விட மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் எல்லா விதமான மாற்றமும், எல்லா விதமான முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான தான முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்வியல் பரிகார முறைப்படி எடுக்கும் பொழுது, அதாவது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய், அந்த குலதெய்வ கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு, உங்களால் முடிஞ்சளவு ஒரு 5 லிட்டருக்கு மேலே குலதெய்வ கோயிலுக்கு விளக்குக்கு தீபம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஸோ அதே போல் உங்களுடைய கோயிலில் அமர்ந்து தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக யாசகம் கேட்கக்கூடிய வயதான முதியவர்கள் அல்ல ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க உங்கள்கிட்ட கேட்காங்கன்னா, அவங்க அத்தனை நபர்களுக்குமே உங்களால் முடிஞ்ச உதவிகள், சாப்பாடோ ஏதோ ஒரு உதவிகள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா விதமான மாற்றங்களும், எல்லா விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள்
சூப்பராக இருக்குது. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம். 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.